எம்மொழிக்கும் மூத்தவளே, எம்மொழிக்கும் மூத்தவளே, எம்மொழியாய் வாய்த்தவளே, பாரதியின் தேன் தமிழே, பாவேந்தரின் அருந்தமிழே, பார் போற்றும் பைந்தமிழே, என் நாவில் தவடும் நற்றமிழே, உம்மை வணங்குகின்றேன் இந்த பேரவையினிலே. பேரன்பிற்குரியவர்களே, என்னுடைய தலைப்பு என்னுடைய பார்வையில் பாரதியை நான் எப்படி பார்க்கின்றேன் என்பதில் தான் இருக்கிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வாடினேன் என்று வாடிய வள்ளலாருக்கு சற்றும் குறைவில்லாமல் என்னுடைய பாரதியார் தனியொரு மனிதனுக்கு உணவின்மையில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியிருக்கிறாரே, அப்படிப்பட்ட பாரதியாரை நான் என்னுடைய பார்வையிலே ஒரு மகா கவிஞனாக பார்த்து கொண்டிருக்கிறேன். பேரன்பிற்குரியவர்களே, இந்த நிலையிலே இந்த காலகட்டத்தில் பெண்ணிய கொடுமைகள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் இவ்வையகம் அறிவிலோங்கி தடைக்கும் என்று பாடியிருக்கிறாரே, அப்படிப்பட்ட வரிகளை எல்லாம் எடுத்து நாம் படித்தோம் என்று சொன்னால் பெண்ணுக்கு ஆணும் சமம் என்று சொல்லி அவர்களுடைய வரிகளை நாம் ஒரு வழிகாட்டுதலாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பார்வையிலே பாரதியை நான் ஒரு பெண்ணிய சிந்தனையாளராக என்னுடைய பார்வையிலே பாரதியார் தருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று உழவர்களை வணங்கி வரிகளை படைத்திருக்கிறார் என்னுடைய தலைவன் பாரதியார் என்றால், அப்படிப்பட்ட பாரதியாரை நாம் எப்படி போற்ற வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள் பேரன்பிற்குரியவர்களே. அது மட்டுமில்லாமல் காசி நகர் புலவர் பேசிய உரைதான் காஞ்சியிலே கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்று விஞ்ஞான உலகையை திரும்பி பார்க்கும் அளவிற்கு என்னுடைய பாரதியினுடைய வரிகள் எல்லாம் திகைத்தது என்று சொன்னால், அப்படிப்பட்ட பாரதியாரை என்னுடைய பார்வையிலே நான் ஒரு விஞ்ஞானியாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் பேரன்பிற்குரியவர்களே, தமிழில் ஒரு புரட்சியாளராக ஒரு புரட்சி கவிஞராக என்னுடைய பாரதியார் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னார். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்று அழகான அடுக்கு மொழிகளால் அன்னையை பாராட்டியும் சீராட்டியும் வரிகளை திகைத்தார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பாரதியார் என்னுடைய பார்வையிலே ஒரு கவிஞராக பார்த்து கொண்டிருக்கின்றேன். பேரன்பிற்குரியவர்களே, இந்த உலகமே இந்த இந்திய தேசமே அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்த நேரத்திலே என்னுடைய பாரதியார் சிந்தித்து செயல்பட்டு வரிகளை திதைத்தான். எப்படிப்பட்ட வரிகள் தெரியுமா? அச்சமல்லை அச்சமல்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சமல்லை அச்சமல்லை அச்சம் என்பதில்லையே என்று அடிமைத்தனத்திலே சிக்கி இருக்கக்கூடிய மக்களை ஒரு விடுதலை போராட்ட ஒரு விதையை விதைக்கக்கூடிய அந்த விதைக்கக்கூடிய வரிகளை என்னுடைய பாரதியார் விட்டார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நேரத்தில் என்னுடைய பாரதியாரை நான் விடுதலை போராட்ட வீரராக பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர்களுடைய வழிகளை எல்லாம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் எல்லாம் நாம் பாராட்டி சீராட்டி நாம் சிந்தித்து படித்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இறுதியாக பேரன்பிற்குரியவர்களே, மகாகவி பாரதியார் என்பவர் எல்லோரையும் போல் பாரதியார் இல்லாமல் காலம் சென்ற என்ற சட்டத்திற்கு உரியவர் அல்ல, காலம் வென்ற என்ற பட்டத்திற்கு ஏகபோக உரிமையாளர் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.